மார்க் பேட்டர்சன் என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அவனோடு கூட பேசுகிறாராம். ஒரு நாள் அதிகாலை வேளையிலே மார்க் பேட்டர்சன் மிகுந்த கவலையோடு அமர்ந்திருந்தாராம். அன்று இரவு முழுதும் அவர் ஆண்டுடைய சமூகத்திலே பல காரியங்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே கண்விழித்து ஜெபித்தும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று கலக்கத்தோடு அதிகாலை வேளையிலே காணப்பட்டாராம். அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றினது, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிப்போம் என்று சொல்லி அவர் வாசிக்க ஆரம்பித்த போது அவருடைய கண்களிலே தென்பட்ட வசனம் எது தெரியுமா? சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்கிற வசனம் அந்த காலை வேளையிலே அவரோடு கூட பேசினது. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவருக்கு இருந்த கலக்கங்கள், பாரங்கள், கவலைகள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த சோர்வுகள் எல்லாம் ஒரு நொடியிலே மாறி போய்விட்டதாம். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால தான் அவர் இந்த வார்த்தையை இவ்விதமாய் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து படிக்கும்போது தேவன் அவனோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலும் நாம் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.